Praise God. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நம் யாவரும் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீங்க? இந்த நியூ இயரை எத்தனை பேர் துதியோடு ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 100வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம துதி ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் சொல்லுவோமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்தை நாம் துதித்து ஆராதித்து அவர் நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 2026 நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் செட்டைகளை விரித்து உயிரை எழும்புகிற வருடமாய் இது நிச்சயமாய் இருக்கும். இதை விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, விசுவாசிக்கிறதோடு நம்ம அறிக்கை பண்ணுகிறவளாகவும் நம்ம இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தையினாலதான் நமக்கு ஜீவன் இருக்கு, நமக்கு பிழைப்பு இருக்கு. வாயின் வார்த்தையின்படிதான் ஆகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மளுடைய நாவல ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கு. அறிக்கை பண்ணணும். எனவே பாடலை சத்தமாய் பாடி நம் தேவனுடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்த போகிறோம். 2026 இது செட்டைகளை விரிக்கும் காலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதாரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதாரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதாரின் மகிமை என் மேல் ஊதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதாரின் மகிமை சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம்
ஓய்ந்து போனது, சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதாரின் சத்தம் எனக்குள் தொடுத்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதாரின் சத்தம் எனக்குள் தொடுத்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அரியணைகள் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் புகழ போகிறோம். ஹல்லேலூயா. யெஷுவா என்றால் இயேசு என்ற அர்த்தம். தமிழ்ல வரும்பொழுது இயேசு, இங்கிலீஷ்ல வரும்போது ஜீசஸ். ஆனா ஒரிஜினலா அவரை என்னன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டா யெஷுவா அப்படின்னு அவரை கூப்பிட்டாங்க. அதனால அதே பேரை வைத்து நம்ம பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா. உலகில் இல்லை யெஷுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. வாய்களை திறந்து பாடலாமே. உம்மை போல் தெய்வம் இந்த யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. அரியணையில் உலகையாளும் ராஜாவாக, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. இரண்டாம் மாதமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் நுரிந்து போட்டீர். இரண்டாம் மாதமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் மீண்டும் சொல்லுவோமா? இரண்டாம் மாதமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் மீண்டும் சொல்லுவோமா? இரண்டாம் மாதமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறிந்து போட்டீர். யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. யெஷுவா யெஷுவா சத்தத்தை உயர்த்தி உலகில் இல்லை யெஷுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா. உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா. உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யெஷுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா.
மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம், சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யேசுவாவை போற்றிடுது, சுற்றும் கோளெல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம், சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யேசுவாவை போற்றிடுது, சுற்றும் கோளெல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. யேசுவா யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த யேசுவா யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் யேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவர் யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் யேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவர் யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. அல்லேலூயா அல்லேலூயா. முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்து. முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். பரிசுத்தவான்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடைய. பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். பரிசுத்தவான்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. பரிசுத்தவான்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். பரிசுத்தவான்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்து. வேண்டினார்கள், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடைவதில். வேண்டினார்கள், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடைவதில்லை. தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப், இந்த வேதத்தை பிடிச்சுக்கிட்டாவன் அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெயம் எடுத்தான். அறிக்கை செய்வோம்,
ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு அறிக்கை செய்வோம். ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு பரிசுத்தவான்கள் நம்பிக்கை வைத்தார்கள், உம்மை நம்பியதால் விடுவித்தீர். பரிசுத்தவான்கள் நம்பிக்கை வைத்தார்கள், உம்மை நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள் வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை. யாக்கோபை நிர்மூலமாக்குவேன் என்று தன் படையோடு வந்து கொண்டிருந்த ஏசா, அவன் வருகிறான் என்ற சத்தம் கேட்டவுடனே இந்த யாக்கோபு அவன் போய் தேவ சமூகத்திலே அமர்ந்து, தனிமையிலே அமர்ந்து ஆண்டவரே என்று கூப்பிட ஆரம்பித்தான். அவனுடைய சத்தம் வெறும் வாயின் சத்தங்கள் என்று நினைக்காதீங்க, அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த தேவ சத்தம், யாக்கோபின் சத்தம். ஹல்லேலூயா. அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த யாக்கோபின் சத்தம். அது பரலோகத்தை எட்டினது. பரலோகத்தை எந்த அளவுக்கு எட்டினது என்றால், நான் இறங்கி போய் நான் யாக்கோபை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு அவனுடைய விண்ணப்பம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவன் பரலோகத்தை அவன் பலவந்தம் பண்ணிருப்பான் என்பதை நினைச்சு பாருங்க. அவனுடைய ஜெபம் கர்த்தரை எழுந்திருக்க பண்ணிற்று. கர்த்தர் அவனுக்காக இறங்கி வந்தார். அன்றைக்கு அவனோடு போராடினார். அன்றைக்கு யாக்கோபு ஜெயம் எடுத்தான். ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதிக்கல, நான் உங்களை நான் போக விட மாட்டேன்பா. நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, நான் உங்களை போக விட மாட்டேன், நீங்க நான் ஆசீர்வதிச்சு ஆகணும். அந்த விண்ணப்பம் கர்த்தருடைய இருதயத்தையே அசைத்தது. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஏசாவுடைய ஒரு விரலின் நிழல் கூட யாக்கோபு மேல படல. ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவன் 2 பேருக்கு சமாதானத்தை தான் கொடுத்தார். ஒரு நாள் யாபேஸ் இப்படியாக தேவ சமூகத்துல போய் கதறினான். தேவரீர், நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, ஆண்டவரே உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டினார். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார். அந்த கேட்டருளின தேவன் யாவேசின் தலையை உயர்த்தினார். ஜெபம் அந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தை அசைத்தது. ஒரு நாள் அண்ணல் தேவ சமூகத்துல போய் வேண்டினாள். கண்ணீரோடு புலம்பினாள். வாயிலிருந்து சத்தம் வரவில்லை, ஆனால் இருதயத்திலிருந்து குமுறல் உண்டாயிற்று. அது தேவனுக்கு புரிந்தது. இவள் எதற்காய் அழுகிறாள் என்று கர்த்தர் அதை அறிந்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அவளுடைய வேண்டுதலின்படி கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடமாய் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அந்த தேவனுடைய சமூகத்திலே கூக்குரலிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய விண்ணப்பம் எட்டிற்று. ஹல்லேலூயா. இவருடைய ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. எனவே கர்த்தர் இறங்கி வந்தார். முச்செடிலே தோன்றினார். மோசேயை அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். ஜனங்களுடைய விண்ணப்பம் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறையே மாற்றினது. மக்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, if you pray this year, இந்த வருஷம் நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். வாக்கு தத்தத்தின்படியே அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகள் ஆமென் என்றும் இருக்கிறது. எனவே அவர் சொன்னால் அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கும். கரங்களை உயர்த்தி அன்னைக்கு அண்ணல் ஜெபித்தது போல
யாக்கோபு ஜெபித்தது போல, யாபேஸ் ஜெபித்தது போல உங்க ஜெபம் பரலோகத்தை எட்டணும். எங்க இப்ப நான் சொன்னதுனால நீங்க ஜெபிக்கிறது வேஸ்ட். சும்மா வாயில ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்றது வேஸ்ட். Your prayer should reach the heavens. Your prayer should reach God. கர்த்தரை ஜெபம் தொடணும். உங்க ஜெபம் பரலோகத்தை எட்டணும். ஒரு 2 நிமிஷம் கையை உயர்த்துங்க. இல்லையா முன்னாடி முழங்கால போடுங்க. You pray for your family. You pray for your children. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுக்காக, பொருளாதாரத்திற்காக அல்லது என்ன காரியத்திற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து நிற்கிறீர்களோ அதை விண்ணப்பமாக மாற்றுங்கள். அதை விண்ணப்பமாக மாற்றுங்கள். அதை ஜெபமா மாத்துங்க. அது பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு கேட்பாராக. ஆண்டவர் சொல்றார், அவருடைய சமூகம் இங்கே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் இங்கே அவருடைய பிரசன்னம் இங்கே காணப்படுகிறது. அவர் நம் நடுவில் அவர் வந்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கும்படி வந்திருக்கிறார். Hallelujah. Thank you Jesus. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. This is your time. This is prayer time. This is the prayer time. Hallelujah. கொஞ்ச நேரம் உங்க ஃபேமிலிக்காக ஜெபிங்க. உண்மையா ஜெபிங்க பார்க்கலாம். Lord, ஓ தேவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று பேசினீங்களே. விலக்கி காத்துக்கொள்ளுங்க. யாபேசின் தலையை உயர்த்தது போல உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்க. என் சபையின் ஜனங்களுடைய தலைகளை உயர்த்துங்க ஐயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இன்றைக்கு யாரெல்லாம் உங்க சமூகத்தில் உண்மையாய் ஜெபிக்கிறார்கள் என்று பாருமையா. ஆண்டவரே, இங்க இருக்கிற சிலருடைய ஜெபம் தூபமாய் நறுமணமாய் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தை எட்டுகிறதே. ஆண்டவரே அப்பா, பரலோகத்தை எட்டுகின்ற ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தீவிரமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தருடைய கரம் இப்பொழுது தகப்பனே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவதாக. Oh, let the hand of God come upon the people, Lord. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற தேவன் தமது கரத்தை நீட்டி பிள்ளைகள் தலைகள் மேலே வைத்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இருக்கிற நிலைமையை விட 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உனக்காக ஒரு நீரூற்றை திறப்பாராக. அந்த நீரூற்று உங்களுடைய குடும்பத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தேவன் இந்த ஆசீர்வாதத்தின் நீரூற்றை உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்க செய்வாராக. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்களை கர்த்தர் மாற்றுவாராக. குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்திலே கர்த்தர் உன்னை செழிக்க பண்ணுவாராக. மரத்திலே ஒரு புதிய கனி உண்டாகுவதை போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கனியை கொடுப்பாராக. Let the tree bear a fruit today, Lord. Let the tree bear a fruit this year. சபையிலே தேவன் கனிகளை கொடுப்பாராக, மீன்களை கொடுப்பாராக, ஆத்துமாக்களை கொடுப்பாராக. தேவனுடைய சுவிசேஷம் தேசமெங்கும் பரவட்டும் ஆவியானவரே. Lord, bless today. Bless today. Lord, stretch your hands and bless today. அநேகருடைய தலையில சாபங்கள் குமிஞ்சு கிடக்குது. இதோ கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். சிலுவையிலே உங்களுக்காக ரத்தம் சிந்தின கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். உங்க தலை மேல கைய வைங்க. அப்பா, என் தலை மேல உங்க கரத்தை வைப்பீராக. உம்முடைய ரத்தத்தின் துளிகள் எங்களுடைய சாபத்தை போக்குவதாக. ராஜா, நாங்க விடுதலையோடு இந்த வருஷத்துல கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவரே,
நீங்க சொல்லியிருக்கிறீங்கல்ல, நீங்க தீமை என்று விலக்கி காத்துக்குவீங்கன்னா நீங்க என்ன காத்துக்கொள்வீங்க. ஒரு பரலோக செக்யூரிட்டி உங்க ஃபேமிலி மேல வந்து இறங்கட்டும். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். நம் போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடைவதில்லை. உங்க சத்தம் எழும்பட்டோவே. கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடைவ. ஏசையா, முகம் வெட்கப்பட்டு ஆகாதது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலாயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாயிற்று. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவாரா. சங்கீத பகுதி 79வது சங்கீதம். ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனே, ஆவியானவர் நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 8வது வசனம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். 13வது வசனம். உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் என்று இந்த புதிய நாளிலே, புதிய வருடத்திலே தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷனாகிய ஆசாப் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கின ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த பணியாகிய தேவனுடைய ஆலயத்தில் பாடி துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய அவர்களுக்கு ஒரு தலைவராய் இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனாய் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனாலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் அந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு காரியத்தை அவர் அறிந்தபடியினால இரக்கத்திற்காக, தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் இந்த சங்கீதத்தை ஏறெடுக்கிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. அப்போ நடந்த அக்கிரமங்களும் அநியாயங்களும் இவனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. அப்படி என்ன அநியாயம் அக்கிரமங்கள் நடந்தது என்று நம்ம எல்லோருக்குமே தெரிந்த சம்பவம் தான். அதனால தான் தேவ சமூகத்தில் பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக. அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ இரக்கம் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. இரக்கத்தினால இரக்கம் கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் ஏறெடுக்கிறதை காண முடியுது. ஹல்லேலூயா. அப்போ பூர்வ காலத்து அக்கிரமங்கள் என்ன என்று நான் பார்த்தோம் அப்படின்னா, அந்த முதல் வசனத்தில் பார்க்கும்போது உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். கம்பீரமாக இருந்த அந்த எருசலேம் நகரமானது தீக்கிரையானது. ஹல்லேலூயா. காரணம், ராஜாக்கள் வாழ்ந்த அந்த நாட்களில், ஆட்சி செய்த அந்த நாட்களை இவன் அப்படியே ஒரு ஹைலைட்லோடு பார்க்குறான். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த தேசத்தை எப்படி வழி நடத்தினார்கள் என்பதை அவன் ஆராய்ந்து அறிந்தபடினாலே அவர்கள் செய்த அந்த அக்கிரமங்கள் நிமித்தமாக தேவன் வாதிட்டார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அதனால தான் எருசலேம்
அந்த தீக்கிரையானது ஆலயமும் தீக்கிரையானது என்று நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. ஒருவர் அங்கே குடியிருக்க முடியாத சூழ்நிலை, அப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. காரணம் அந்த ராஜாக்களுடைய அக்கிரமங்கள், ஜனங்களுடைய அக்கிரமங்கள், தேவனுடைய கோபத்திற்கு ஆளானபடினாலே தேவனே இதை முன்னின்று நடத்தினார் என்று நம்ம பார்க்கின்றோம். அல்லேலூயா. அந்த அக்கிரமங்களும் அந்த அப்பேற்பட்ட காரியங்களும் எங்களை அண்டிக் கொள்ளக்கூடாது, எங்களை தொடர்ந்து வரக்கூடாது என்பதற்காக தேவ சமூகத்தில் அவன் சொல்றான், பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம், ஆசீர்வாதமே கிடைக்கல. அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக நீண்ட நாட்கள் ஆசீர்வாதம் கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? யாரும் தேவனை தேடல. ஹல்லேலூயா. இந்த ஆசாப் என்ற தேவ மனுஷன் திறப்புல நிற்கின்றார் ஜனங்களுக்காக. அந்த அக்கிரமங்கள் எங்களை தொற்றிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அடுத்த வசனத்தை சொல்றான், ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி ஆக்கும் ஆண்டவரே. உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக்கும் ஆண்டவர். நீர் ஒருவர் மாத்திரம்தான் நிவர்த்தி செய்கிற தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதியார், மற்ற தேவர்களை வணங்கக்கூடிய புறஜாதியார் தூசித்து போயிடக்கூடாது. எங்க உங்க தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னு யாரும் தூசித்திடக்கூடாது ஆண்டவரே. அதனால தான் உங்களுடைய இரக்கத்திற்காக நாம் மன்றாடுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. புறஜாதியார் வேறு தெய்வத்தை வணங்குகிறவே நம்மளே யாரும் கேள்வி கேட்டுடக்கூடாது என்பதற்காக அவன் திறப்புல நிற்கின்றான். மோசேனுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கூட்டிக் கொண்டு வந்த பொழுது ஜனங்கள் அருவருப்பான காரியங்களை செய்தார்களாம். ஒரு கன்றுக்குட்டையை உண்டு பண்ணி அங்கே அருவருப்பான காரியங்கள் என்ன நடந்தது அப்படின்னா 32வது அதிகாரம் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். பயங்கரமான ஒரு அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜனத்தை பார்க்கிறாரு. மோசேயும் அங்கே தேவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். மோசேயை பார்த்து சொல்றாரு, பாரு நீ கூட்டு வந்த ஜனங்கள் பாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்போ மோசே கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. மோசே கிட்ட சொல்றாரு. ஹல்லேலூயா. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் மோசேவோ கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருப்பான். நிச்சயமா நான் பெரிய ஆளாகி என்ன பண்ண போறேன், ஜனங்கள் தானே முக்கியம். அப்போ வேறு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த புறஜாதியாராகிய அந்த எகிப்தியர் என்ன பேசுவாங்க? இதற்காக அழைத்து கொண்டு போனார், வனாந்தரத்தில் போய் கொன்று போடுவதற்காக அழைத்து கொண்டு போனார் என்று தேவன்கிட்ட பேசுகிறார். தேவன்கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம வாசிப்போம். 11வது வசனம், மோசே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீ மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுப்பின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜனங்கள் மேல் அவ்வளோ கோபம். அப்பேற்பட்ட அருவருப்பான காரியங்கள் இன்றைக்கு தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறபடினால்தான் தேவன் மீண்டுமாக இந்த காரியத்தை நமக்கு உணர்த்துகின்றார். நம்ம எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை சரி செய்கிறது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. திறப்பில் நம்ம நிற்கணும். ஹல்லேலூயா. மோசே அன்றைக்கு திறப்பில் நின்னா, ஜனங்களுக்காக முன்னாடி நின்னா, தேவன்கிட்ட பேசினா, முகமுகமாக பேசினா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாகவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். அவர்கள் யாரும் தேவனை வழிபடுறவங்க கிடையாது. எகிப்தியர் அந்நிய தேவர்களை வழிபடுறவங்க. உன் தேவன் எங்க, உங்க தேவன் எப்படி உன்னை கைவிட்டார் எப்படின்னு சொல்லிவிடாங்களே. வனாந்தரத்தில் கொண்டு போடுறதுக்கு அங்கேருந்து அழைச்சிட்டு போனாரு சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இவனுடைய விண்ணப்பம், இவனுடைய அந்த காரியமானது நல்லதாய்ப்பட்டது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவன் உட்கார்றான். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும்
இஸ்ரவேலையும் நினைத்தருளும். அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக என்ன சொல்றார் பாருங்க, உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே. கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். கெஞ்சி பிரார்த்தித்த அந்த ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சிந்தைகளை அவர் மாற்றிக்கொண்டார், எண்ணங்களை மாற்றிக்கொண்டார், செய்ய நினைக்கிற காரியத்தை தேவன் மாற்றிக்கொண்டார். என்ன செய்தார்? அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாகம் கொண்டார். அல்லேலூயா. ஆமா, பூர்வ காலத்து பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டார். ஆனாலும் அந்த கிரியைகள் இன்னும் நமக்குள்ள ஊடுருவிக்கொண்டே தான் இருக்கிறது. அதனால தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. அருவருப்பான காரியங்களை நம்மளை விட்டு விலக்கி போடுவோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளை விட்டு விலக்கி போடுவோம். இந்த புதிய வருடத்தை தேவன் நிச்சயமாய் புதிய காரியத்தை, பலத்த காரியத்தை செய்வார். அநேக ஆயிரங்கள் கொடுமைகள் கொடூரங்கள் எது நடந்தாலும் தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய பிள்ளைகளாகிய ஏனென்றால் அதுக்காக தான் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுத்த பாத்திரம், நாமெல்லாம் அவரால் தெரிந்தெடுத்த பாத்திரங்கள். தேவன் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்வானே, உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆசா இந்த சங்கீதத்தின் வாயிலாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றான், கடைசியா உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள், உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம் ஆண்டவரே. உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம் ஆண்டவரே. ஏன்னா நடந்த சம்பவங்கள் எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டோம், எல்லாமே தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இனி அப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்காது. தேவ சமூகத்தில் வைக்கிறான். என்றென்றைக்கும் புகழ்வோம், சதா காலமும் தேவனை புகழ்வோம் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு மன்றாட்டின் ஜெபமாக தன்னுடைய அர்ப்பணிப்பின் ஜெபமாக ஏறெடுக்கின்றான். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்தில் நாம் காலெடுத்து வைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்யும்படியாக தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. மோசே ஒரு சங்கீதத்தின் வாயிலாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உங்களுடைய கிருபை எங்களை தலைக்கு வழி நடத்தட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்வாராக. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே
பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். அதை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் நான் தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமொழிகளின் புஸ்தகம் எடுத்துக்கொடுங்க, 4வது அதிகாரம் 12வது வசனம். இதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இடுக்கண் உங்களுக்கு உண்டாவதில்லை. ஹல்லேலூயா. இடுக்கண் உங்களுக்கு உண்டாவதில்லை. இடுக்கண்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. இடுக்கண் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கஷ்டமா, துன்பம், ஒடுக்கம், அந்த ஒடுக்கம். ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் நமக்கு முதலாவது இந்த வாரத்தில் கொடுக்குற வார்த்தை, உங்களுக்கு இடுக்கண் உண்டாவதே. இடுக்கண் அப்பம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த அப்பத்தை சாப்பிட்றோம் இல்லையா? இடுக்கத்தின் அப்பம், அதாவது துன்பத்தின் நடுவில், வேதனையின் நடுவில், கஷ்டத்தின் மத்தியில், நமக்கு உண்டாகிற எல்லா விதமான நெருக்கத்தின் மத்தியிலையும் கூட கர்த்தர் வந்து அதை இடுக்கணாக மாற்றுறார். இடுக்கணில் மாற்றிக்கிட்டோம்னா வெளியே வரவே முடியாது. இடுக்கத்துக்குள்ளே மாறிட்டோம். அப்போ இந்த இடுக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வர்றதுக்கு ஒரு வழி என்னன்னா இயேசு தான். பிரைஸ் லார்ட். அதைத்தான் இன்றைக்கி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? நீ அவைகளில் நடக்கும்போது, எவைகளில்? ஞான மார்க்கத்தில், கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு இடுக்கண் வரவே வராது. கர்த்தர் சொன்னது தான். பிரைஸ் லார்ட். நீ அவைகளில் நடக்கும்போது உன் கால்கள் தடுமாறாது. உன் கால்கள் எதையும் தடுமாறாது. அதாவது வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், வறுமைகள் இதெல்லாம் வந்தாலும் அதில் நீங்கள் தப்பித்து கொள்ளும்படி, அப்படிப்பட்ட இடுக்கண்லேருந்து உங்களை தப்பித்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்காக கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. உன் பாதை தெளிவாக இந்த வருஷத்தில் போய் கொண்டிருக்கும். நீ கர்த்தரை சார்ந்து நிற்கிறபடினாலே, நீ கர்த்தரோடு இணைந்து இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை சரியான பாதையிலே உங்களை நடத்தி செல்வார். உன் கால்கள் சறுக்காது. நீங்கள் ஓடினாலும், அதாவது ஓடினாலும் என்றால் அதிகமாக பிரயாசப்பட்டு நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும், துரிதமாக செய்யப்படுகிற காரியங்களில் கூட உங்களுக்கு இடுக்கண்கள் வரவே வராது. இடுக்கண் செய்ய நினைக்கிறவர்கள் கூட இடுக்கண் செய்ய முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆகவே எந்த சவால்களையும் மேற்கொண்டு, எந்த போராட்டங்களையும் மேற்கொண்டு நடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையையும் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஞானமாய் நடப்பதற்குண்டான காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஞானத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள், ஞானம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்கு பயப்படுதலே. ஆமாம். அவருடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்து நடப்பதே ஞானம். அதுவே ஞானம். ஞானமாய் செயல்படுவது. இந்த கர்த்தருடைய வழியில், கர்த்தருடைய செயல்களில், கர்த்தருடைய திட்டத்தில், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தில் நீங்கள் சரியாக நடக்கும்போது உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாது. உங்களுக்கு இடுக்கண் என்பது வரவே வராது. ஹல்லேலூயா. ஆகவே ஞானத்தை பின்பற்றினால் வாழ்க்கை என்ற பாதையில் எந்த தடையில்லாமல் நீங்கள் நடந்து செல்வதற்கும், பாதுகாப்பாய் உங்களை தேவன் வைப்பதற்கும், உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியில் இருந்த வாழ்க்கையில் வெற்றிகரமாய் கொண்டு வருவதற்கும் கர்த்தர் உண்மையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த முதல் வாரத்தினுடைய செய்தி. உங்களுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஞானமாய் செயல்பட்டால், ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி நடந்தால் உங்களுக்கு இடுக்கண் வராது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம், 2 சாமுவேல் 24வது அதிகாரம், 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க.
கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. ஏங்க கொடிய இடுக்கணில் மாட்டிட்டேன்னு சொல்கிறான்? என்றைக்குமே அதாவது கர்த்தர் இடுக்கத்தில் கொண்டு போகிற தேவன் அல்ல. இடுக்கன் நம்மளே தேடிக்கொள்கிறது. சில விஷயங்களில் இடுக்கனில் மாட்டிக்கிட்டேன், துன்பத்தில் மாட்டிக்கிட்டேன், போராட்டத்தில் மாட்டிக்கிட்டேன், பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், அதுலேருந்து என்னால் விடுதலை ஆக முடியல, வெளியே வர முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எப்போ வருது அப்படின்னா, நம்முடைய சுயம் மேலோங்கி போகும்போது நம்முடைய சுயத்தில் நாம் எதை செய்தாலும் இடுக்கனில் மாட்டிக்கொள்வோம். தேவ சித்தம் இல்லாமல் நம்முடைய சுய சித்தத்தில் நடந்தால் இடுக்கனில் மாட்டிக்கொள்வோம். புரியுதுங்களா? இதைத்தான் தாவீது சொல்கிறார். நீங்கள் இந்த 24வது வசனத்தை முதல் வசனத்தை பாருங்கள். ஏன் இந்த இடுக்கண் வருகிறது அப்படின்னா, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். இந்த ஏவுதல் எப்படி வந்துச்சு தெரியுமா? சாத்தானால வந்துச்சு. 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தை எடுத்து வரைக்கும் 1 நாளாகமம் 24:1 முதல் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலரை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே போதும். இந்த பிசாசானவன் அவனுடைய சிந்தையை என்ன செய்கிறான்? ஏவி விடுகிறான். இப்படி செய்யி, இப்படி நடந்து கொள், கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கிறீல்ல, நீ இப்படி செய்யி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், ஆகவே நீ செய்ய அப்படி சொல்லி அவன் இருதயத்தை ஏற்றி விட்டு அவன் சுயத்தில் அவன் சொல்லுகிறதை அங்கே இருக்கிற மக்கள் கேட்கணும். அங்கே அவனுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் கேட்கணும், அதன்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் ஒரு எண்ணம் தான் அந்த 24வது 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தினுடைய தொடக்கம். அந்த தொடக்கத்துக்கு காரணம் பிசாசு. பிரைஸ் லார்ட். சில வேளையில் பிசாசு நம்மளுடைய டைரக்டாகவே இதை செய்ய அதை செய்யலாம் சொல்ல மாட்டான். உங்கள் இருதயத்தில் தான் பேசுவான். உங்கள் இருதயத்தில் தான். ஏன்னா ஆதாம் ஏவாள் இருதயத்தில் பேசினான் இல்லையா? நீ இந்த பழத்தை சாப்பிடு, ஒன்றும் ஆகாது. அவனுக்கு அந்த சிந்தை உண்டானது. இந்த சிந்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தான் சாத்தானுடைய வேலை. தெரியுது? புரியுதுங்களா? இப்போ இந்த தாவீதுக்கு இந்த எண்ணம் ஏற்படுறது காரணம் என்ன? சாத்தான் இடைப்பட்டான். அதனால் இந்த 2 சாமுவேலில் சொல்கிறாரு, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேல் மேல் உமுண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை எல்லாம் லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுவதற்கு தாவீது ஏவப்பட்டான். பிசாசினால ஏவப்பட்டான். இவன் சொல்கிறத அங்கே இருக்கிற ராஜாவை சேவிக்கிறவர்களாம் சொல்கிறாங்க, வேண்டாம் ஆண்டு தாவீது ராஜாவே, கர்த்தர் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார். எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்களை நம்ம மத்தியில் யுத்தத்துக்கு நிற்கிறதுக்கு ஆட்கள் வைத்திருக்கிறார். வேண்டாம், என்ன வேண்டாம் அப்படிலாம் சொல்லி பார்க்குறான். ஆனால் ராஜாவுடைய சொல்லு தான் மேன்மை அடைஞ்சிச்சு. ஏன்னா அவன் சொன்னதை செய்யணும், அதில் கண்டிப்பாக இருந்தான். அதனால் தாவீதுக்குள்ளே சாத்தான் ஏவுனதுனால இந்த நெருக்கத்துக்குள்ளே அவனும் போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஜனங்கள் போய் ஊரெல்லாம் சுற்றி கணக்கெடுத்துட்டு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இப்போது இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாக இருந்ததுனால அவர் சொல்கிறாரு, அவன் 24 அதாவது தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை, தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்போ உண்டாகும். இந்த காரியத்தை அவன் செய்ய சொன்னதுனால, அவன் சொன்னதை அவனுக்கு கீழே இருந்த ஊழியர்கள் போய் கணக்கெடுத்துட்டு கொடுத்ததுனால தேவ கோபம் அவர்கள் மேலே வந்தது. அல்லேலூயா. அப்போ எப்படி வந்துச்சுன்னா, அந்த காத்துங்கிற தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் பேசுகிறார். நீ போய் தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 3 காரியம். நீ செஞ்ச தப்புனால நான் உனக்கு 3 காரியத்தை வைக்கிறேன். 3 காரியம் என்ன அப்படின்னா, தாவீது அப்போ போய் என்ன செய்கிறான்? 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா,
அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று காத்து தாவீதினிடத்தில் போய் சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த காரியத்தை சொன்ன உடனே தான் அவனுக்கு உள்ளத்தில் பதைபதைக்குது. ஆஹா, நம்ம சுயத்தில் செஞ்சது எதில் மாட்டிக்கிட்டோம்? இக்கட்டில் மாட்டிட்டோம். இப்போ நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடந்து தான் ஆகும். நான் செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? இப்போ என்ன சொல்கிறான்? அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. இந்த கொடிய இடுக்கண் மாறணும்னா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரிடத்தில் நீங்கள் கிருபை பெற்றீங்கன்னா, இரக்கத்தை பெற்றீங்கன்னா, உங்கள் மேலே ஏற்பட்ட அந்த இடுக்கனை தேவன் மாற்றுவார். கடைசி வசனத்தை வாசிங்க. இல்லை இங்கே அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை, அந்த இடுக்கம் அங்கே நீங்கினது. ஒரு ராஜா தன்னுடைய தேசத்துக்காக நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய சுயத்திலே சாத்தானால் ஏவப்பட்டு அவன் செய்யும்போது இடுக்கணில் மாட்டிக்கொள்வான். அவன் மாத்திரமல்ல, தேசமும் பாதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் சொல்கிறேன்னா, சுயத்தில் நாம் எதை செய்தாலும், ஒருவேளை சாத்தானால் ஏவப்பட்டிருந்தாலும் அதை செய்யும்போது ஈஸியாக செய்துடுறோம். அதற்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. இதை செய்தால் கர்த்தருக்கு பிரியமா? இதை செய்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? இதை செய்தால் கர்த்தர் நடத்துவாரா? நமக்கு ஆதரவாக இருப்பாரா என்பதை யோசித்து பார்ப்பதில்லை. சுயத்தில் விழுந்துடுறோம், செஞ்சிடறோம். எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ளே வந்துடும் பொழுது அந்த மாதிரி செய்கிறான். அவன் ராஜா, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்டவன் நான் எதை செய்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் நினைத்த காரியமாக இருக்கலாம். அதனால் தாவீதை விழவல் வைக்க வேண்டுமெது சாத்தானுடைய திட்டம். தாவீதுக்கு தேவன் மேலே இருக்க, அதாவது தேவனுடைய கோபம் தாவீது மேலே வர வேண்டும் என்பது, அதனால் தாவீது கொல்லப்பட வேண்டும் என்று சாத்தானுடைய எண்ணம். அதனால தான் சாத்தான் அவனுக்குள்ளே ஏவினான். ஹல்லேலூயா. அதை செஞ்சதுக்கப்புறம் காத்து தீர்க்கதரிசி மூலியமாக நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? உடனே ஆண்டவருடைய பாதத்தில் சரணடைந்தான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான். ஒரு வேளை உங்களை குறித்து யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னால் அற்பமாக என்னாதீங்க. தீர்க்க தரிசனத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து இந்த காரியத்தில் நான் ஆண்டவருக்கு ஏதாவது பொருத்தனை செய்து அல்லது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதா இல்லாமலோ அல்லது என்னுடைய சுயத்திலேயோ நான் எதையாவது செய்திருந்தால், தேவனே என்னை தயவாய் மன்னியும் என்று அவர் பாதத்தில் சாஷ்டாங்கம் விழுந்துருங்க. ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நீங்கள் அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் கண்கள் உங்களை நோக்கி இருக்கும். நீங்கள் விடுதலை ஆவீங்க. உங்கள் இடுக்கண் மாறும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிலைத்திருக்கும். சாஷ்டாங்கமாக விழுந்துங்க. ஆண்டவரே, நான் பாவி தான், என்னால் ஒன்றும் இல்லை, எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியல, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. லார்ட், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சாஷ்டாங்கமாக விழுங்க. கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தாவீதுக்கு ஏற்பட்டது போல இடுக்கண்கள் சூழ்ந்து வரும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பருள்வாரே,
ஈடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுக்கள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போமா. விடும் கட்டுக்கள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்பினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்பினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. 119வது சங்கீதம் 65வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. 119 65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உம்முடைய அடியேனை நன்றாய் நடத்தினீர். நீர் வசனம் எனக்கு சொன்னதுபடி உம்முடைய பாதைகளை நான் நடக்கும்படிக்கு நீ என்னை நன்றாய் நடத்தினீர், என்னை பாதுகாத்தீர் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் தினம் ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க. மேலோட்டமாக வாசிக்கிறதை காட்டிலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாக நிறுத்தி நீங்கள் புரிகிற அளவுக்கு வாசித்தீங்க அப்படின்னா அந்த வசனம் உங்களை தேற்றும். உங்களை ஒரு வசனம், ஏதாவது ஒரு வசனம் உங்களை தொடும், அந்த வசனம் உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எரேமியாவின் புஸ்தகத்தில் 31வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் எங்கே வருவாங்க? தேவ சமூகத்துக்கு வருவாங்க. எதுக்காக வருவாங்க? அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளும் மாற வேண்டும், துன்பம் மாற வேண்டும், கஷ்டம் மாற வேண்டும். அதற்காக தேவ சமூகத்துக்கு வருவார்கள். நான் அவர்களை வழி நடத்துவேன், நான் அவர்களை தண்ணீர் உள்ள இடங்களுக்கு செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை கரம் பிடித்தவர் வழி நடத்துவார். ஆகவே அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ஞானமாய் செயல்பட வேண்டும் என்ற அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தாவீது சாத்தானால் சோதிக்கப்பட்டு அல்லது ஏவப்பட்டு அவன் தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தி தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தாலும் அவனுக்கு இந்த தேவனால் வந்த அந்த 3 காரியங்களை நீ ஒன்றை எடுத்து தெரிந்து கொள் என்று சொல்லும் பொழுது அவன் வாதை, அதாவது இந்த இடுக்கணிலிருந்து மாட்டிக்கொண்டேன் என்பதை அவன் உணர்ந்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு வந்துச்சு. அதுதான் ஞானம். புரியுதுங்களா? உடனே மந்திரவாதிகிட்ட ஓடுறது ஞானம் இல்லை, குறி சொல்கிறவன்கிட்ட கேட்குறது ஞானம் இல்லை. ஒருவேளை தீர்க்க தரிசனமே யாராவது சொல்கிறவங்க இருந்தால் அவங்கள்ட்ட போய் கேட்கணுங்கிறது ஞானம் இல்லை. ஞானம் எதுனா ஆண்டவர் பாதத்தில் முதல்ல விழு. நான் ஆண்டவர் பாதத்தில் விழுவேனாக. அவரிடத்தில் என்ன இருக்குது? எப்போதும் நான் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. ரைசலா. அப்போ அவருடைய இரக்கம் எங்கே இருக்குது? அவருடைய கை, அவருடைய பாதத்தில் விழும். அவருடைய கையில் நமக்கு அவர் என்ன செய்கிறார்? நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மளை ரட்சித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பிரைஸ்லார். ஞானமாய் செயல்படணும். ஆகவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இது எதனால் வருது அப்படிங்கிறத மனுஷன்கிட்ட போய் நீங்கள் விழ வேண்டாம். ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரைஸ் எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 91வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. உன் வழிகள், நீ போகிற வழிகள் என்ன வழிகள்னு உனக்கு தெரியாது. ஆகவே உன் வழிகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறபடினாலே உன் வழிகளெல்லாம்
உன்னை காக்கும்படிக்கு. ஆமாம், உங்களுக்கு தெரியாது, உங்கள் பின்னாடியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பின்னாடியே ஒரு தூதன் வந்து கொண்டே தான் இருப்பார். நம்புறீங்களா? எனக்கு பக்கத்தில் என் பின்னாடி என்னை நடத்துவதற்கு எனக்கு முன்னாடியும் எனக்காக நியமிக்கப்பட்ட தூதன் வந்து கொண்டே தான் இருப்பான். ஏன்னா இஸ்ரவேலை காப்பதற்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் வந்த ஆண்டவர் நமக்கும் தூதனை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறவர். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கூட என்ன இருக்குது, அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் அவர்களோடு கூட இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அந்த தூதர்கள் மேலே போய் நிற்பாங்களாம். பிரைஸ் லார்ட். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்படிலாம் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதுங்க. உங்கள் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்கள் வழியை நேர்த்தியாய் நடத்துவார். என்ன செய்வதென்றே தெரியல, என்னால் யோசிக்கவும் முடியல, எனக்கு அதை செய்வதற்கு தகுதியும் இல்லை, என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். ஆபத்து நேரத்தில், இக்கட்டு நேரத்தில், நமக்கு விரோதமாக கண்ணி வைக்கிற நேரத்தில் ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டான். எப்படி சார்ந்து கொண்டான் தெரியுமா? இவன் ஒரு மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் எப்படி ஆடுகளையெல்லாம் நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், எப்படி நான் பாதுகாக்கிறேன், சிங்கத்தின் வாயில் போன ஆட்டை கூட நான் பிடிச்சு இழுத்து காப்பாற்றினேன். அதுபோல் அவனை ஆண்டவரை மேய்ப்பராக வைத்து அவருடைய ஆடு, அவர் என்னை மேய்க்கிறது பால. புரியுதா உங்களுக்கு? தன்னை உங்கள் ஒவ்வொருவரையும் சொல்லுங்கள், என்னை மேய்ப்பராக இருக்கிற ஆண்டவர் என்னை அருமையாய் நடத்துகிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அணையில் கொண்டு போய் விடுகிறார். ஆமாவா? நமக்கு ஆபத்து வரும்போது கர்த்தர் பாதுகாக்கிறார். எதிரிகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார், தலையை உயர்த்துகிறார், நீடித்த நாட்கள் நம்மளை என்ன செய்கிறார், காப்பாற்றுகிறார், சபையில் வைத்து காப்பாற்றுகிறார், உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறார், நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புகிறார். இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ஆடுகள், அவர் மேய்ப்பர். அந்த மேய்ப்பருடைய பார்வையில், அந்த பார்வைக்குள்ளே நாம் அவருடைய ஆடுகளாக, அவருடைய மந்தைகளாக இருக்கிறோம். எனக்கு தீங்கு அணுகாது, கர்த்தர் வாதைக்கு விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இடுக்கணுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் விடவே மாட்டார். ஒரு ஆடு தவறிடுச்சு, ஒரு ஆடு, ஆமாம், அது எங்கே போய் மாட்டிச்சு? இடுக்கணில் மாட்டிச்சு. வெளியில் வர முடியல, அதால் மீண்டு வர முடியல. ஒரு ஆடு எங்கேயாவது போச்சுன்னா வந்துடும், எப்படியாவது வந்துடும். ஆனால் இந்த ஆடால் வர முடியல, இடுக்கண். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் போய் முள்ளுக்குள்ளே போய் சிக்கிடுச்சு. மேய்ப்பனுடைய குரல் கேட்கும்போது அதை எதிர்த்த குரல் வருது. ஓ, எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு இருக்குது, போய் பார்ப்போம். அப்போ ஆண்டவர் அந்த ஆடை, அந்த குட்டியை மெதுவாக, எந்த பிரச்சனை, அந்த காயங்கள் வராதபடி அதை மெதுவாக தூக்கி தோளில் சுமந்து கொண்டு அங்கே 99 ஆடுகள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாராம். அல்லேலூயா. அதுபோல் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இடுக்கண்களில் மாட்டிக்கொண்டாலும் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து பாதுகாத்து அவருடைய மந்தையோடு சேர்த்து கொள்கிற ஆண்டவர் நமது ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சின்னவனாக இருக்கும்போது அவனுடைய சகோதரர்கள் வெறுத்தார்கள். வெறுத்தது மாத்திரமல்ல, அவன் மேலே கோபமாகவும் இருந்தார்கள். தகப்பன் அவனுக்கு பக்கமாக இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல. ஒரு காலகட்டத்தில் இவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்துக்கு போகிறாங்க. போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்ன ஆனாங்கன்னு தெரியல. தகப்பனுக்கு ஏக்கம், பிள்ளைகள் போனாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, நீ போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு வா என்று சொல்லி அனுப்பான். இவன் போகிறான். போகும்போது எங்கெங்கேயோ போய் அலையிறான், வழி தெரியாமல் அலைஞ்சு கொண்டு இருக்கிறான். எதிர்த்தாப்பில் ஒருத்தன் வரான், இந்த மாதிரி ஆடு மேய்ச்சவங்க 10 பேர் இருப்பாங்க, அவங்க எங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி, அவங்க இந்த பக்கமாக போகிறாங்கன்னு சொன்னோன்னே அந்த பக்கமாக போய் பார்க்குறான். அல்லேலூயா. அவன் தூரத்துலேருந்து வரும்போதே சொப்பனக்காரன் வந்துட்டான்டா, அவனை இன்றைக்கி போட்டு தள்ளணும். அவனுக்கு தெரியாது, இடுக்கணில் மாட்ட போகிறோம்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் கூட தான் இருந்தார். அவனை கூப்பிட்டு அடித்து சட்டையெல்லாம் கழித்து கொண்டு போய் எங்கே போட்டாங்க? கிணத்துக்குள்ளே, குழிக்குள்ளே போட்டாங்க. அந்த குழி எப்படி இருக்கும் அவனுக்கு தெரியாது. எப்படி பாடுபட்டு கூப்பிட்றான், அண்ணே எங்களை உதவி செய்யணே, காப்பாற்றினேன்னு சொல்லி கதறான். இந்த கூக்குரல் எப்படி இருந்திருக்கும்?
மரண தருவாயில் குழிக்குள்ளே இருட்டுக்குள்ளே, அங்கே குழியில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது, அவன் அங்கேருந்து கத்துறான், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி. அப்போது அந்த பகுதியிலிருந்து என்னது இஸ்மவேலர்கள் எய்ப்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. அப்போ ஒருத்தன் இந்த 10 பேரில் அந்த சகோதரரில் சொல்கிறான், இவனை குழிக்குள்ளே போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனை கொண்டு போய் இவங்கள்ட்ட வித்துட்டோம்னா அந்த காசை வாங்கி நம்ம சாப்பிட்டு போயிடலாம். அல்லேலூயா. இந்த எண்ணம் அவங்களுக்குள்ளே என்ன ஆச்சு, ஒரு தவறான ஒரு எண்ணம். சகோதரனாச்சே, சகோதரனுக்கு தீங்கு செய்யும்படியான காரியங்கள் அவங்களுடைய இருதயத்தில் வந்து உடனே தூக்கி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் அவங்கள்ட்ட வித்துடுறாங்க. அவங்க கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, போத்திபார் வீட்டில் வித்துடுறாங்க. இப்போ இடுக்கண் அதிகமாகுது. ஆண்டவர் அவனோடு இருக்கிறதுனால போத்திபார் என்ன செய்கிறான், அவனை பார்த்துட்டு அந்த வீட்டு அனைத்துக்கும் என்ன செய்கிறான், உயர்த்திட்டான். நல்லது தான். ஆனால் எங்கே உயர்வு வருதோ அந்த இடத்துல பல பிரச்சனைகள் வரும், இடுக்கண்கள் வரும். ஜாக்கிரதையாக இருக்கிறது, ஞானமாய் நடக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்கிறார். நீங்கள் எங்கே உயர்ந்திருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் உயர்த்தப்பட்டிருந்தாலும், அந்த இடத்துல நீங்கள் ஞானமாய் செயல்படுவீர்களானால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அங்கே வேலை செய்கிறதில் ஞானமாக செஞ்சான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், எதை இதெல்லாம் செய்யணும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, அந்த வீட்டு மனைவி என்ன செஞ்சிட்டான், இவன் மேலே கண்ணு போட்டான். அந்த பாவத்துக்கு அவன் உடன்படலை, ஓடிப்போனான். ஓடிப்போனதை வச்சு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, இவன் தப்பு செஞ்சுருக்கிறான் அப்படின்னு. ஆனால் அந்த போத்திபாருக்கு சந்தேகம் தான் இருந்துச்சு, சந்தேகமாக தான் இருந்துச்சு. கூப்பிட்டு சிறைச்சாலையில் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டான். சிறைச்சாலையில் எப்படி இருக்கும்னு தெரியாது, அடினாலும் அடி, அப்படிப்பட்ட அடியெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. ஆகவே அந்த யோசேப்பு அடி வாங்கினாலும் அங்கேயும் உண்மையாக இருந்தான், உத்தமமாக இருந்தான், ஞானமாக செயல்பட்டதுனால 2 பேர்த்துக்கு என்ன செஞ்சான், தீர்க்க தரிசனம் சொன்னான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். இந்த அர்த்தம் சொன்னது நிமித்தமாக பார்வோன்ட்டு போனாங்க. ஒருத்தன் செத்து போனான், ஒருத்தனை உயர்த்தினார். இந்த உயர்த்தப்பட்டவன் யோசேப்பு மறந்துட்டான். ஆனால் ஒரு நேரம் வந்தது, ராஜாவுக்கு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல எவனால் முடியல. அப்போ தான் அவனுக்கு ஞானம் வருது, என்னது, இப்படி ஒருத்தன் இருக்கிறான் சிறைச்சாலையில், அவன் எபிரேயன், அவன் சொன்னது நிறைவேறினது, வேறு வேலை நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்கிறான். அவனை கொண்டு வர சொல்கிறாங்க. எப்படி கொண்டு வந்துருவாங்க, கைதியோடு கொண்டு வந்திருப்பாங்களா, கைதி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவனை அழகாக முடிவெட்டி சவரம் செஞ்சு அழகான ஒரு ரூபமாக ராஜாவுக்கு முன்பாக நின்றான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது எப்படி நிற்பான் தெரியுமா, அழகாக நிற்பான். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், நிழலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவாராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இவரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். பாவனுக்கு தெரியாதா, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் இடத்தில் நிற்கிறார்கள். அப்படி தான் யோசேப்பு நின்னா. யோசேப்பிட்ட கேட்குறான் ராஜா, இந்த அர்த்தத்தை சொல்ல முடியுமா? நான் இல்லை, ஆண்டவர் தான் சொல்லுவார். அப்போ ஏன் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னேன். இவனைப் போல தேவ ஆவியை பெற்றவன் யாருமே இல்லை. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் நீ தாண்டா. எவனும் உனக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது, நிமிர்ந்து நிற்கக்கூடாது. உனக்கு முன்பாக தலையை தாழ்த்தணும், உயர்த்துவார். நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஞானமாய் கர்த்தருடைய ஞானத்தை பயன்படுத்துங்க, அப்படி வழியில் நடங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா, சொல்லுங்களேன். ஆமென். யோசேப்பை நடத்தின ஆண்டவர், யோசேப்பை பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் பாதுகாப்பார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் பக்கமாக இருந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் யாருன்னா பவுல். அவன் சவுலாக இருந்த காலத்தில் அநேகரை துன்பப்படுத்தினான். யாரை துன்பப்படுத்தினான்? கிறிஸ்தவர்களை, சபையை துன்பப்படுத்தினான். ஆகவே துன்பப்படுத்தின அவன் மீண்டுமாக ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு அவன் என்ன எங்கே போகிறான், தமஸ்குக்கு போகிறான். தமஸ்குக்கு போய் அங்கே போய் இருக்க கிறிஸ்தவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி போகிறான். போகிற வழியில் மத்தியான நேரத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த மத்தியான வெயிலை காட்டிலும் ஒரு பிரகாசம் அவனை சொந்தது. கீழே விழுந்தான். அப்போ கீழே விழுந்த உடனே அவன் கண்ணு எல்லாம் மறைக்கப்பட்டது. அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னா தெரியல, எப்படி ஆகும் என்று தெரியாது.
அவன் கொண்டு சத்தம் கேட்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அனனியாட்ட போகிறான். அனனியா கையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது செதில்கள், கண்ணு செதில்கள் வெளிந்தது. பார்வை அடைந்தான், ஞானஸ்நானம் பெற்றான். தேவனே கர்த்தரே தேவன் என்று பிரஸ்தாவப்படுத்தினான். இவன் கர்த்தருக்குள்ளே வந்ததை மற்ற கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்களாக மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்கு பயம் உண்டானுச்சு. ஏன்னா இவன் நம்மளையும் கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு நினச்சாங்க. இல்லை, ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்புறம் சபையில் சேர்த்து கொண்டார்கள். மக்களோடு மக்களாக இருந்தான், சுவிசேஷத்தை அறிவித்தான், எல்லா காரியங்களையும் செய்தான். அல்லேலூயா. ஆனால் ஒரு நேரத்தில் அவனுக்கும் இடுக்கண் வந்தது. எப்படி வந்தது? இவன் கர்த்தருக்குள்ளே இருந்ததுனால ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கொலை செய்யும்படியாக எழும்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24 28 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடி, அதாவது 39 அடியான். எத்தனை வர? 40னா ஆண்டவர் பற்ற அடி தான் 40 அடி. அதை மீறக்கூடாது என்பதற்காக 39 அடின்னு அடிச்சு 5 முறை 40 அடியாக ஒன்று குறைய எத்தனை முறை? 5 முறை சவுக்கில் அடித்தா எப்படி இருந்திருக்கும்? 3 தரம் விழார்னா என்ன தெரியுமா? விளக்கமாரா? சரி, அந்த விளக்கமாறு இல்லை, கூட்டுற விளக்கமாறு இல்லை. அதாவது முள்ளாக இருக்கும், அது நீட்டமாக இருக்கும். ஒன்றும் கட்டி வச்சு அடிப்பாங்க விளார். சாட்டை மாதிரி வச்சுக்கலாம். சாட்டைனா ஒன்று தானே, விளாற்றினால் அடித்தார். சரி வாசிங்க. ஒரு தடவை என்ன செய்கிறான்? கல்லறி உண்டு, அவன் செத்து போயிட்டாங்க. 3 தரம் கப்பல் சேதம். அநேக தரம் பிரயாணத்தில் இருந்தான். யாருனால? ஆறுகளால். கல்லரால் வந்த மோசங்களிலும். இங்கே பாருங்க, அவன் சொல்கிறான் பாருங்க, சுய ஜனங்கள் கூட எனக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்களாம், அந்நிய ஜனங்களும் அவனுக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்களாம். இப்போ எவ்வளோ இடுக்கணு மாட்டியிருப்பான் பாருங்க. பட்டணங்களில் உண்டான கள்ள சகோதரர்களுக்கு மத்தியிலையும் அவன் இருந்து அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறான். பிரயாசத்திலும் அநேக முறை தூங்காமல் கண்ணு விழிச்சிருக்கிறான். பசியிலும் தாகத்திலும் உபவாசத்திலும் நிர்வாணத்திலும் ஒரு பக்கம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இடுக்கனுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறான். ஒரு பக்கம் அந்த இடுக்கனுக்குள்ளே இருக்கிற அவனுக்கு சபையை குறித்ததான எண்ணமும் அவனை என்ன செஞ்சிச்சு? நாள்தோறும் பாருங்கள், அவனுடைய சூழ்நிலையில் பார்த்தீங்களா? இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சா என்ன ஆகும்? ஏன்டா ஊழியத்துக்கு வந்தோம்னு நினைப்போம். சில சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன இப்படி பயன்படுத்திட்டாரே, ஏன் இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த எண்ணத்தையே மாற்றுகிறார், அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார். பிரைஸ் எல்லோரும் சொல்லுவோமா? இந்த பவுல் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு இடுக்கனுக்குள்ளே போகும்போது அந்த இடுக்கனுக்கு மத்தியில் சபையை குறித்ததான ஒரு எண்ணமும் பாரமும் அவனை அழுத்தினதான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பல இடுக்கண்களுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடந்து சென்றாலும் நாம் கர்த்தரை நினைக்க வேண்டும். கர்த்தரையும் அவருடைய செய்கைகளையும் நினைத்து பாருங்கள். அவர் நம்மளை மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளை ரட்சித்தவர். அவர் ஒருபோது கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் தான் பவுலுக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் அவனை கொண்டு பார்த்தார். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான், ஒரு இடத்துல ஒரு பயணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான காற்று, பயங்கரமான புயல், அந்த கப்பலவே அடித்து நொறுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போது அவன் சொல்கிறான், பயப்படாதீங்க, என்னை ஆட்கொண்டவர் எந்த சேதம் வராதபடி, அதாவது உயிர் சேதம், பொருள் சேதம் தான் வரும், உயிர் சேதம் வராதபடி காப்பார். என்னை சொன்ன ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அந்த தைரியப்படுத்தினா பாருங்கள்.
அதே போல் அந்த கப்பல் போய் மோதிச்சு அவங்க நீந்தி போய் ஒரு கரையை சேர்ந்தார்கள். பிரைஸ் எல்லாம். ஆகவே எது பாலாச்சு? பொருட்கள் சேதமடைந்தது. நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் பொருட்கள் போகலாம். நீங்கள் வச்சுருந்த பொருட்கள் அடமானம் வச்சு அது மூழ்கி போய் அது என்ன செய்யலாம்? ஏலத்துக்கு போயிருக்கலாம். போயிடுச்சா? போயிடுச்சு. போனது தான். இனிமேல்ட்டு வாங்க முடியாது. ஆனால் வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். பிரைஸ்ல. பொருள் சேதம் தான் ஆகும், உங்களுக்கு உயிர் சேதம் வரவே வராதுங்க. இல்லையா? கவலைப்படாதுங்க. வீடு அடமானம் வச்சோம் போயிடுச்சு, நகை அடமானம் வச்சோம் போயிடுச்சு, சாப்பிட்ற தட்டை கூட அடமானம் வச்சோம் போயிடுச்சு. ஒரு வீட்டில் கட்டின புடவையை கூட அடமானம் வச்சு சாப்பிட்ருக்காங்க. அதை கேட்டபோது ரொம்ப வேதனையாக இருந்தது. அதை கட்டின புடவைன்னா கொஞ்சம் பட்டு புடவைன்னா கொஞ்சம் நாட்கள் கட்டியிருந்து அப்படியே வச்சுருந்த புடவையை அதை கொண்டு போய் விற்று அதில் வந்த வருமானத்தை வச்சு சாப்பிட்டாங்க. கொடுமை, இடுக்கண். ஆனால் கர்த்தர் நாளடைவில் அவங்களை விருத்தி அடைய வைத்துட்டார், மாற்றிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாருக்குமே வரவே. ஆமாம், இருக்கிறத விற்று தரித்திரத்தில் நம்ம போயிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் தரித்திரம் வரக்கூடாது. ஞானம் நமக்கு வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஞானம் வேண்டும். அப்போது இப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலையில் நம்முடைய குடும்பம் சிக்கி இருந்துச்சுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கலங்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அப்படியே நடத்துவார். அவருடைய உண்மையின்படி நடத்துவார். உங்களை கைவிட மாட்டார், உங்களை பாதுகாப்பார். நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை கட்டி பிடிச்சிக்குவார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை தேடுங்க. தாவீது ராஜா ஆண்டவரை பிடித்து கொண்டான், சவுல் பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா. இப்படி போல் நாம் என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளவர்களாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரம் 14லேருந்து 19 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே பேதுருவை குறித்ததான ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதாவது இல்லை, அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. 4லேருந்து 19 வரைக்கும் வாசிங்க. 4வது வசனத்தில் இப்போ பாருங்கள், சிறைச்சாலையில் யாரை? பேதுருவை கொண்டு போய் வச்சு அடுத்த நாள் அவனை வெளியே கொண்டு வந்து அவனை கொல்லணும். பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே பேதுருவை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. இந்த சிறைச்சாலையில் அவனுக்கு என்ன நடக்க போகுதோ, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது தெரியவே தெரியாது. பாருங்க, கர்த்தர் மேலே அவன் வச்சுருந்த அந்த நம்பிக்கை வீண் போகலை. அவன் பாட்டு நல்லா தூங்குறான், நல்லா தூங்குறான், எதுவுமே கவலைப்படலை. 4 வகுப்பாக, அதாவது தப்பிச்சு போகவே முடியாத அளவுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. இப்போ மினிஸ்டர் வராரு, முதலமைச்சர் வராருன்னா 4 அடுக்கு பாதுகாப்பு. போலீஸ்காரங்க அம்மாவுக்கெல்லாம் தெரியும் எத்தனை அடுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மினிஸ்டர் வந்தால், இப்போ ராதாகிருஷ்ணன் வந்தார், 5 அடுக்கு பாதுகாப்பான். எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போது அவங்களுடைய அந்த பாதுகாப்பை மீறி பேதுரு போயிட முடியுமா? முடியாது. சரி, என்னை நீ பாதுகாத்துக்கோ, நான் நல்லா தூங்குறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? தலைக்கு கையை வச்சுட்டு அழகாக தூங்குறார். ராத்திரி நேரம். அடுத்த நாள் அவன் பிளான் தெரிஞ்சிருச்சு, எப்படி காலையில் கொண்டு வந்து அவனை கொல்லணும். ஆகவே அவனை ராத்திரி நேரத்தில் தூதன் வந்து தட்டி எழுப்பி அவனை வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வரும்போது 4 பாதுகாப்பு இருந்தும் எல்லாம் மறைஞ்சு வந்துட்டாங்க. பெரிய கேட் இருக்குது, கேட்டு அவங்க திறக்கலை, அதாக திறந்துருச்சு. இவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. வெளியில் கொண்டு வந்துட்டான். யார்? தூதன் வெளியில் கையை பிடிச்சி கொண்டு வந்து நடுவில் விட்டுட்டு போயிட்டார். அப்போ தான் அவனுக்கு ஞானம் வருது. ஓ, நம்ம காங்கிறது சொப்பனம் என்று நினைத்தேன், இது உண்மையிலே நடந்திருக்குது. அப்போ நேராக ரோத வீட்டுக்கு வரான், கதவை திட்டான். பேதுரு வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவ சொல்கிறா, பிதற்றாதே, பொய் சொல்லாதே,
அவராக இருக்காது, அவர் போல் வேறு தூதனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீ வந்து பாரு. வந்து பார்த்தா பேதுரு அமைதியாக இரு, மேலே இரு, போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து அடுத்த நாள் காலையில் அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது ஆளை காணான்னு சொன்னானே, அங்கே காத்திருந்தாங்கல்ல 4 அடுக்கு பாதுகாப்பில் இருந்தார்ல வீரர்கள், அவங்களெல்லாம் கொண்டு வந்து கொல்றா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கொண்டுட்டு கொல்ல சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு அஜாக்கிரதையாக இருந்ததுனால நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லி. பிரைஸ் லார்ட். ஆகவே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். உங்கள் இடுக்கண் என்ன நடக்க போகுது என்று உங்களுக்கே தெரியாமல் இருக்கும்போது கர்த்தர் உங்களை அந்த இடுக்கத்துக்குள்ளே போகாதபடி ஆண்டவர் கிருபையாய் பாதுகாக்கிறதுக்கு உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதீங்க. அல்லேலூயா. ஆகவே எல்லா இடுக்கண்கள் சூழும் போதும், இடுக்கண்கள் வரும்போதும், இடுக்கண்களுக்குள்ளே சிக்கி தவிக்கும் போதும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கலங்காதீங்க. அல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் விழுந்து போவதே இல்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரால் கைவிடப்படுவதே இல்லை. அதனால தான் சொல்கிறான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் நீதிமொழிகள் 4:12 அப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது? வாசிங்க. நீதிமொழி 4:12 வாசிங்க. எவதையில் நடக்கும்போது, ஞானமாய் கர்த்தருடைய பாதையில் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு இடுக்கண். ஆமாம், இது வாக்குத்தத்தமாக வச்சுங்க. இந்த அந்த வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாக்குத்தத்தம் என்னது வந்திருக்குது? உங்களுக்கு இடுக்கண் உண்டாகாது. அல்லேலூயா. ஆகவே என்ன சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு இடுக்கண்கள் வந்தாலும் அவருடைய செட்டை தான் நமக்கு அடைக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 57வது சங்கீதம் 57வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும். உங்களுக்கு விக்கனம் வருது, அதனால் விக்கனம் வருது என்று தெரிந்தால் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய செட்டையில் என்னை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும், என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு கடந்து போகும் மட்டும், இந்த விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உடைய செட்டைக்குள்ளே என்னை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு அடிக்கடி இந்த கோழி தான் ஞாபகம் வரும். கோழி தன்னுடைய செட்டையை விரிச்சிச்சுன்னா அதுக்குள்ளே என்ன வந்துடும்? அதனுடைய குஞ்சுகள்லாம் வந்து அடைக்கல மூடிக்கும். இப்போ குஞ்சுகள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். கோழி தான் தெரியும். அதுபோல் கர்த்தர் தான் வெளியில் தெரிவார். ஆனால் அவர்களுக்குள்ளே நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? மறைக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வராது? இடுக்கண் வராது. இடுக்கண், இந்த பொல்லாப்பு அந்த நம்மளை வராதபடி அது நெருங்கி வந்தாலும் அவருடைய செட்டையில் என்னை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் 91வது சங்கீதத்தை நீங்கள் வாசிங்க, நல்லா வாசிங்க, அர்த்தத்தோடு வாசிங்க, நிறுத்தி வாசிங்க. அது எனக்காக சொல்லப்பட்ட வசனம்னு வாசிங்க. காலையில் 23 வாசிங்க, நைட்டில் 91 வாசிங்க. கர்த்தருடைய கிருபை தாங்கும். வெளியில் போகும்போது 121வது சங்கீதத்தை படிச்சுட்டு போங்க, அது உங்களை காக்கும். பிரைஸ் தி லார்ட். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீ இதை கொடுத்ததுக்காக நன்றி. என்னை போக்கில் காத்து கொண்டதுக்காக நன்றி. நான் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர கிருபை செய்ததற்காக நன்றி. நல்ல ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. என்னை தூங்க வைத்ததுக்காக நன்றி. நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்ததுக்காக. இதுக்கெல்லாமா நன்றி சொல்லணும்? ஆமாம், அதுக்கு தான் நன்றி சொல்லணும். கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார், விடுதலை கொடுப்பார், சுகப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலைகளை செய்வதற்கும் பலனை தருகிறவர் அவரே. பிரைஸ் தி லார்ட். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. அங்கே நேபுகாத் நேச்சார் அந்த அங்கே அவருடைய அரண்மனையில் யார் இருக்கிறா? தானியேல் இருக்கிறார்.
சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இருக்காங்க, தானியேலும் இருக்கிறார். அவன் சொல்கிறான், அங்கே இருக்கிற சாப்பாடை நான் சாப்பிட்டு நான் ஞானத்தில் வளரணும்னு அவசியம் இல்லை, பலன் அடையணும்னு அவசியம் இல்லை. எங்கள் ஆண்டவருக்கு பிடிக்கமில்லாத அந்த ஆகாரத்தை நான் சாப்பிட மாட்டேன். அதனால் அவன் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டான். அவனுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, காய்கறிகளை கொடுத்து 10 நாள் பருப்பு வகைகளை கொடுத்து பார்க்குறான். மற்றவனை காட்டில் இவங்க தான் அழகாக இருந்தாங்களாம். அறிவை சோதிக்கும் பொழுது இவங்களை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக இருந்தாங்களாம். யார்? கறி தின்னவன் இல்லை, காய்கறி தின்னவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பெண்ணும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. அப்படியே கண்களை மூடி சொல்லப்பட்ட வசனத்தை கொஞ்ச நேரம் மனதில் வைங்க. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாள் இடரமாட்டாய். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடுக்கணும் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணியை போல எங்களை பாதுகாத்துடும். எங்களை அறியாமையோ எங்களுக்கு தெரியாமலோ ஆண்டவரே, எந்த ஒரு இடுக்கமும் எங்களை சூழ்ந்து வந்தாலும் அதிலிருந்து எங்களை பாதுகாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தில் உள்ளவர்களை எந்த இடுக்கல்ல இருந்தாலும் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கின தேவன் எங்களையும் எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எந்த இடுக்கண்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த இடுக்கண்கள் மாறட்டும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஒரு இடுக்கமான நெருக்கமான ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் முடித்து போட்டு ஆண்டவரே அதையெல்லாம் நீக்கி பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தருடைய கம்பீர சத்தமும் உண்டாகட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் வீட்டையும் வேலையடித்துக் கொள்ளுங்க. இவருடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இந்த வருஷத்தில் கொடுங்க ஆண்டவரே. தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவர் என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.